ஹாய் மகளே, இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோயில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்டு மாடியில் அமிர்தம் ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற முழுக்க ஆர்கானிக்ஸ் மட்டுமே பயன்படுத்தி ஒரு சில ப்ராடக்ட்ஸ், அதாவது ஃபுட்டு ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, கிராசரிஸ் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான சோப்பு, அப்புறம் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, இப்படின்னு எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் முழுக்க ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸாக தான் வச்சுருக்காங்க. நம்ம இன்னைக்கு தான் வந்து கடை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இன்னைக்கு கடைக்குள்ளே போய் என்ன இருக்கலாம் சொல்லி பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி அமிர்தம் ஆர்கானிக்ஸ் கடைக்கு வந்தோம். இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாகவும் நல்லாவும் இருந்துச்சு. ஸ்பெஷலி வந்து லட்டில் வந்து அந்த நவதானியங்களில் உள்ள லட்டு எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லா ஃபுட்டுமே இங்கே கிடைக்குது, நல்லா இருக்குது. ஓகே, சோப்பு வாங்கணும், வாஷிங் சோப்பு வாங்கியிருக்கோம், பாத் சோப்பு வாங்கணும், அப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ், அப்புறம் சமையல் ஐட்டத்தில் வந்து கொஞ்சம் வாங்கணும். எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க ஷாப்புக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு ஃபுல்லாமே வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ், எல்லாமே வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸாக வந்து ஒரு சைடு ஃபுல்லாக ரேக்கை நிரப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 ரேக்கை வந்து ஃபுல் பண்ணியிருக்காங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸ். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஆர்கானிக்ஸாக என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் பொடி வச்சுருக்காங்க, சாம்பார் பொடி, அப்புறம் மல்லிப்பொடி. இதுவுமே வந்து முழுக்க 100% வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான, கிச்சனுக்கு தேவையான இந்த இட்லி மிளகா பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பருப்பு சாத கலவை பொடி, இந்த நெய் ஊற்றி நம்ம பருப்பு பொடி போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த பொடி வந்து வச்சுருக்காங்க. இந்த மிளகாய் பொடி, இந்த மஞ்சள் பொடியெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம வெளியில் கடைகளில் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கையில் தொட்டாலே வந்து ஒரு மாதிரி கலர் வந்து ஒட்டும். ஸோ அந்த மாதிரியான கலர்ஸ் வந்து ஃபுட் கலர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணவே இல்லை. எந்த ப்ராடக்ட்லையுமே வந்து ஆட் பண்ணவே இல்லை. ஸோ 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து முழுக்க ஆர்கானிக் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு சக்கரை. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒயிட் சுகர்லேருந்து நாட்டு சர்க்கரைக்கு வந்து மாறிட்டாங்க. ஸோ நாட்டு சர்க்கரையுமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. வெளியில் வாங்குற ரேட்டை விட, நானே வந்து பார்த்தேன், வெளியில் வாங்குற ரேட்டை விட ரேட் ரொம்ப கம்மியான விலைக்கே வச்சுருக்காங்க. இது வந்து 1/2 kg. நெக்ஸ்ட்டு 1 kgல வந்து இந்த மாதிரி ஜாரில் கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து நாட்டு சக்கரை தான், இந்த மாதிரி ஜாரில் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து ஊறுகாய் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஊறுகாய் வெரைட்டிஸ் இது வந்து நெத்திலி மீன் ஊறுகாய். ஸோ வந்து நெத்திலி மீன் ஊறுகாய், அதுக்கப்புறம் தக்காளி ரைஸ் மிக்ஸ். ஸோ நம்ம சாதம் போட்டு இந்த தக்காளி ரைஸ் மிக்ஸை போட்டு நம்ம சாப்பிட்லாம். ஸோ அடுத்து வந்து மிக்சர் ஊறுகாய் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வல்லாரை ஊறுகாய் வச்சுருக்காங்க, வாழைப்பூ ஊறுகாய் வச்சுருக்காங்க. வாழைப்பூ ஊறுகாய்னு கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ வாழைப்பூ ஊறுகாய் இங்கே தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு தொக்கு வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாமல் முழுக்க வந்து 100% வந்து ஆர்கானிக் யூஸ் பண்ணி மட்டும்தான் வச்சுருக்காங்க. மில்லட்ஸ்லேயே வந்து லட்டு வெரைட்டிஸ் வந்து நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திணை நெய் லட்டு, இந்த திணைன்னு சொல்லுவாங்கள்ல, திணையும் நெய்யும் கலந்து இந்த லட்டு வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே திணை நெய் லட்டு. ஸோ லட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ், எல்லாமே வந்து கம்பு வச்சுருக்காங்க, திணை வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் கேழ்வரகு லட்டு கூட செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து மில்லட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழேயும் ஃபுல்லாமே வந்து லட்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன லட்டு? குதிரைவாளி லட்டு. ஸோ இதுவுமே வந்து குதிரைவாளி லட்டு. எல்லாமே வந்து 100% வந்து ஆர்கானிக் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஹனி, தேன். ஸோ தேன் வந்து இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்கில் போட்டு சாப்பிட்றது, இல்லை மற்ற ஃபுட்டில் ஆட் பண்ணுறதுக்கெல்லாம் தேன் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஹெல்த்தி, அது அந்த தேன் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இவங்க அமிர்தம் ஆர்கானிக்ஸில் வந்து 100% ஆர்கானிக்கான ஒரு தேனை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து இவங்ககிட்ட இருக்குது. அடுத்து வந்து நெய். ஸோ நெய்யுமே வந்து சின்ன பாட்டிலேருந்து பெரிய பாட்டில் வரைக்கும் எல்லாமே வந்து இவங்க வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கேள்விப்படுறேன், இந்து உப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாறை உப்பு அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த உப்பு வந்து நம்ம ஊரில் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இது வந்து எப்படின்னா அந்த இந்துஸ்தானில் இருந்து, ஹிமாலயன்லேருந்து வந்த உப்பு. ஸோ கலரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்கும்.
இந்த உப்போட கலரே பார்த்தீங்க அப்படின்னா. இதுவுமே வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால இந்த உப்பு வந்து இங்கே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து ஓமோ வாட்டர். ஸோ ஓமோ வாட்டர் வந்து கண்ணாடி பாட்டிலில் வச்சது போய் இப்போ பிளாஸ்டிக் பாட்டிலில் குட்டியாக க்யூட்டாக அழகாக வச்சுருக்காங்க. ஸோ ஓமோ வாட்டர் இருக்குது. அடுத்து வந்து சத்து மாவு. ஸோ மில்லட் சத்து மாவு, சத்து மாவும் கூட இந்த அமிர்தம் ஆர்கானிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ சத்து மாவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து டீ தூள் வச்சுருக்காங்க. டீ தூளுமே வந்து 100% ஆர்கானிக் தான், கலர்ஸ் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் ஒரிஜினலான டீ தூளும் இவங்க வச்சுருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பர்சனல் கேர் பியூட்டி ப்ராடக்ட்ஸும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம என்னென்ன பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம். போலாமா? ஸோ இதில் வந்து சோப் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஃபேஸ் வாஷ் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாமே வந்து ஃபேஸ் வாஷு. அதுக்கப்புறம் இது வந்து ஷாம்பூஸ் வச்சுருக்காங்க. ஸோ சோப்புன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலோவேரா, அப்புறம் ஆட்டுப்பாலில் செஞ்ச சோப்பு, அப்புறம் குப்பைமேனி சோப்பு. ஸோ குப்பைமேனி சோப்பு வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து எந்த விதமான கலர்ஸு எதுவுமே இல்லாமல் இவங்க வந்து 100% ஆர்கானிக்கில் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட் ஒயின் சோப்பு. இது வந்து பப்பாயா சோப்பு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபேஸ் வாஷ். சரிதா? ஃபேஸ் வாஷ்லையுமே வந்து ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பப்பாயா, இது வந்து ரெட் ஒயின். ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபேஸ் வாஷ் தான். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்புவில் வந்து ஆனியன் ஷாம்பு. கொஞ்சம் பின்னாடி வைக்கும். இது வந்து ஆனியன் ஷாம்பு. இப்போ வந்து முடி நிறைய உதிருது இல்லையா? முடி நிறைய உதிர்ந்துச்சு அப்படின்னா வெங்காயத்தை நம்ம நறுக்கி தலையில் பூரா தேய்ச்சிக்கிட்டோம். அந்த மாதிரி வந்து தைக்க வேண்டாம். இந்த ஆனியன் ஷாம்பு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹெர்பல் ஷாம்பு. இது ஃபேஸ் வாஷ் தானே? ஃபேஸ் க்ரீம். ஓகே. இது லிப் பாம் தானே? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தமுடைய ஒரு ஆலோவேரா வித் குக்கும்பர் ஃபேஸ் க்ரீம். நம்ம ஃபேஸில் போட்டு வெளியில் போடுறதுக்காக நான் யூஸ் பண்ணுற க்ரீம் இது. நெக்ஸ்ட் வந்து லிப் பாம் வச்சுருக்காங்க. லிப் பாம்லேயே வந்து இந்த மாதிரி பேக்கெட் டைப்பில் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஸ்டிக் டைப்பில் வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது போக வந்து ஆயில் வெரைட்டிஸ் நிறையா வச்சுருக்காங்க. செக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அந்த மாதிரி நிறைய எண்ணெய் வந்து வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பாருங்கள், இது வந்து ஃப்ளோர் கிளீனிங். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருள் ஃப்ளோர் கிளீனிங்கும் இதுவுமே வந்து முழுக்க ஆர்கானிக்கில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. குட் பேக்கிங்கோட கொடுக்காங்க. இது வந்து வாஷ் பண்ணுறது, நம்ம பாத்திரம் கழுவும்போது நம்ம வாஷ் பண்ணுறது, இதுவுமே வந்து 100% ஆர்கானிக் தான். இது வந்து நம்ம டாய்லெட் கிளீன் பண்ணுறது. ஸோ இது வந்து டாய்லெட் கிளீனரில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா இது வந்து பயோ டாய்லெட் கிளீனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயோ டாய்லெட் கிளீனர் அப்படின்னா நம்ம ட்ரெயின்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த வேஸ்டேஜை வந்து அப்படியே கரைச்சி நம்ம செப்டிக் டேங்க் வந்து அந்த வேஸ்டேஜ் வந்து போக விடாமல் வந்து தடுத்துரும். ஸோ இந்த டாய்லெட் கிளீனர் வந்து இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒன் டைமு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அமிர்தம் ஆர்கானிக்ஸுடைய வாஷிங் லிக்விட் 1 லிட்டர் பேக்கெட் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்மெல்லு, அதாவது நறுமணம் வர்றதுக்காண்டி நம்ம தனியாக கம்ஃபோர்ட் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது வந்து நம்ம தனியாக ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த வாஷிங் லிக்விடோட சேர்த்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்ஃபோர்ட்டுடைய ஸ்மெல்லு வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம இந்த ஒரு மூடி ஊற்றுனா போதும், கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோ கிளாத் வரைக்கும் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து அவைலபிளாக இருக்குது. வந்து நம்ம இந்த அமிர்தம் ஆர்கானிக்ஸுடைய ஃபவுண்டர், அவர் தான் ஓனரு, நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் கேட்கலாம். வணக்கம். கஸ்டமருக்கு எல்லாருக்கும் முதல் வணக்கம். இப்போ இந்த கோவில்பட்டியில் இப்போ புது ஷாப் நம்ம ஃப்ரான்ச்சைசி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ப்ராடக்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் இருக்குது. ஃபுல்லாக இது பண்ணியிருக்கோம். இப்போ வரிசையாக ஃப்ரான்ச்சைசி ஃபுல்லாக ஒன்று ஓப்பன் பண்ணிகிட்டே வர்றோம். ஸோ கஸ்டமர் எதுக்கு அமிர்தம் ஆர்கானிக்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னா, ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆர்கானிக் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இதோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னா, மக்கள் எல்லாரும் இப்போ படிப்படியாக மாறிட்டு வந்தாங்க. இயற்கையான பொருள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அது வந்து டைரக்ட் டு அக்ரிகல்ச்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் நம்ம ஆர்கானிக்னு நம்ம சொல்லவே முடியும். ஆனால் அக்ரிகல்ச்சர்லேயே அந்த அக்ரிகல்ச்சரே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங். ஸோ ஃபார்மிங்கில் இருந்து ஆர்கானிக்கை கொண்டு வந்து
அதை ப்ராடக்டாக மேக் பண்ணி கொடுக்கும்போது தான் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால கஸ்டமர் ஆர்கானிக் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு அமிர்தம் ஆர்கானிக்ஸ் ஒரு பெஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ நம்மள்ட்ட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரியில் வச்சுருக்கோம். ஃபுட் அண்ட் க்ராசரி, ஸோ வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருள் மற்றும் மளிகை பொருட்கள் எல்லாமே நம்ம ஆர்கானிக் ப்ராடக்டாக கிடைக்கும். இது போக பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்டு, ஸோ இது போக ஹெல்த் ப்ராடக்ட் எல்லாமே இது போய் இப்போதைக்கு அமிர்தம் ஆர்கானிக்ஸில் 150+ ப்ராடக்ட்ஸு அவைலபிள் இருக்குது. நம்ம இன்னும் நிறையா ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. எந்த ப்ராடக்ட்லாம் மக்களுக்கு இன்னும் கொடுக்கலாம் அப்படின்னு ஆர்கானிக் பேஸில் இன்னும் எவ்வளோ ப்ராடக்ட் கொடுக்கலாம் அதுக்கான எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் 300 இந்த இயர் எண்டுக்குள்ளே ஒரு 300+ ப்ராடக்ட் கிட்ட வந்துடும். ஸோ அதுக்கான எல்லா முயற்சியும் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ மக்கள் தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இதோட தரமும் இதோட வேல்யூவும் உங்களுக்கு புரியும். ஸோ யூஸ் பண்ணாமல் நம்ம வெளியிலேருந்து நிறையா கமெண்ட்ஸ் கேட்கலாம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சா நெக்ஸ்ட் டைம் பண்ணுங்கள். என்னோட ஒரே ஒரு சஜஷன், ஒன் டைம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருந்தால் திருப்பி கன்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். ஸோ இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இது முடியும். ஸோ கஸ்டமர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, இந்த அமிர்தம் ஆர்கானிக்ஸ் உங்களுக்கு கிடைச்சது ரொம்ப ஒரு வரப்பிரசாதம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அமுதம் ஆர்கானிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸையும் வந்து நிறையா ஊருக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரான்ச்சைஸி டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம அண்ணன்கிட்ட கேட்கலாம். ஃப்ரான்ச்சைஸி வந்து என்ன மாதிரி? ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பின்கோடு வரியாக ஃப்ரான்ச்சைஸி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண இருந்தால் போதும். ஓகே, ஒரு ஷாப்பு உங்களுக்கு தேவையான ஒரு 10க்கு 10 ஷாப் இருந்தால் போதும். அந்த ஷாப்பில் நீட்டாக ரேக்கிங் மட்டும் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தால் போதும். நம்ம கம்மியான பட்ஜெட்லேயே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh ப்ராடக்ட் எடுத்தால் போதும். ஸோ மினிமம் 1 lakh ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி அந்த பின்கோடுக்கு நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து நல்லா பண்ணலாம். நம்மகிட்ட இப்போ 150 ப்ராடக்ட் இருக்கனால எல்லா ப்ராடக்ட்லேயும் ஒரு மினிமம் குவான்டிட்டி எடுத்தாலே 1 lakh பட்ஜெட் வந்துடும். ஸோ ஒரு ஷாப் அப்படின்னா 1 lakh பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஷாப் வந்து கஸ்டமர் வரும்போது கஸ்டமரோட மைண்ட் செட்டு நிறையா ப்ராடக்ட் இருக்கும்போது அவங்களுக்கு வாங்குகிற மைண்ட் செட் வரும். ஸோ அதனால் அந்த பட்ஜெட் இதோட கம்மி பட்ஜெட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் அதிகமாக இருக்குது. 150 ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கம்மியான பட்ஜெட்டில் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போதைக்கு ப்ராடக்ட் அதிகமாக இருக்கிறதுனால குவான்டிட்டி வைஸும் அதிகமாகிறதுனால என்ன அப்படின்னா அந்த பட்ஜெட் 1 lakh பட்ஜெட் இருந்தாலும் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம ஃப்ரான்ச்சைஸி கொடுத்துட்ருக்கோம். பின்கோடு வரியாக கொடுக்குறோம். உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். கம்பெனி சைட்லேருந்து உங்கள் லோக்கல் ஏரியாவில் அந்த ஏரியா மக்களுக்கு இப்படி ஒரு பிராண்ட் இருக்குது, இங்கே என்னென்ன ப்ராடக்ட் அவைலபிள் இருக்குது, ஸோ அதை பற்றி ஃபுல் தகவல் கொடுத்து அவங்களுக்கு டிஜிட்டல் வைஸில் சப்போர்ட் கொடுத்துருவோம். லோக்கல் மார்க்கெட்டிங்கும் நம்ம பண்ணி பண்ணிடலாம். ப்ராடக்ட்டுக்காகவே கண்டிப்பாக கஸ்டமர் வருவாங்க. ஸோ நல்ல ஒரு டர்ன் ஓவர் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃப்ரான்ச்சைஸோட இது. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, உழைக்க ரெடியாக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு சின்ன ஷாப் 10க்கு 10 ஷாப்பு. மூணாவது வந்து ஒரு 1 lakh பட்ஜெட்டில் நீங்கள் ப்ராடக்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பின்கோடுக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வேறு யாருக்கும் அந்த பின்கோடில் கொடுக்க மாட்டோம். நீங்கள் தான் லாஸ்ட் வரைக்கும் அந்த ஃப்ரான்ச்சைஸி கன்டினியூ பண்ணலாம். சின்ன பட்ஜெட்டில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பேஸ்ட் ஆன் டர்ன் ஓவரை பொறுத்து நீங்கள் பெரிய பட்ஜெட்டுக்கு நீங்கள் போய்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கடையோடைய லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு மாடியில் தான், ஜெகஜோதிக்கு மாடியில் தான் வந்து இந்த கடை வந்து இருக்குது, அமிர்தம் ஆர்கானிக்ஸ். ஸோ கோயில்பட்டி மக்கள் வந்து கண்டிப்பான முறையில் இந்த 100% ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கடையை வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.